நான் சொல்கிறேன், மூணு வார்த்தைகள். அந்த வார்த்தையிலிருந்து உனக்கு என்ன அற்புதம் நடக்குதுன்னு மட்டும் சொல்லி முடிக்க போகிறோம். எல்லோரும் ஆதியாகமம் 15 அதிகாரம் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 15 முதல் ஜோசியம், முதல் தீர்க்க தரிசனம். நல்லா அலர்ட்டாக இருங்க, எல்லாம் சொல்ல போகிறோம் பாருங்க. உனக்கு ஆசையாக இருக்கா? சொல்லுப்பா, நானும் துக்கத்தோடு வந்திருக்கிறேன்பா அப்படிங்கிறீங்களா? எங்கள் ஊருக்குன்னா குடுகுடுப்புக்காரன் வருவான். நைட்டு 12 மணிக்கு சுடுவாட்டில் மந்திரம் போட்டு வீடு சாந்திக்க வருவான். தெரியுமா உங்களுக்கு? சுடுகுடுப்பார வருவான். அவன் எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா என்ன சொல்ல, எவனும் தூங்கப்படாது, வெளுத்தி விளக்கு மாத்திரை அடிச்சு விடுவேன். அவன் நல்லது பொழுது சொல்லுவான், எல்லா பயிலும் கேட்கணும் மாட்டான். அப்போ தாண்டா உருப்பிடுவேன். முழிச்சே கிடப்போம், எப்படா வருவான். அவன் திடீர்னு 12:30 வந்துடுவான், திடீர்னு 4 மணிக்கு தான் வருவான். கடைசியாக தான் என் தெருவுக்கு வருவான். எப்போ வந்து தொலைகிறானோன்னு உட்காந்துருக்கவன் திடீர்னு வந்துட்டான். நாய் குலைக்குது, 12:30 மணிக்கு வந்துட்டான். எப்படா தூங்கிடலாம்டா, அந்த பையன் வந்துட்டான்டா. எங்கள் அம்மா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஆசை என்ன சொல்ல போகிறோனோ அப்படின்னு எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் கூட அப்படி தான், என்ன டேவிட் கணேசா சொல்லுடா, சொல்லி தொலைடா அப்படிங்கிறியா? நீ பிரசங்கம் கட்டி என்ன செய்ய போகிற? பக்கத்தில் பிரசங்கம் கட்டி என்ன செய்ய போகிற? இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட போறியா? ஆசை. பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டான். எங்கள் அம்மா ஆசையார். நான் சொன்னேன், நான் மனசுக்குள்ளே என்ன சொன்னேன், அவன் எந்த வீட்டில் வேணாலும் ஜோசியம் சொல்லலாம், என் வீட்டில் சொல்ல முடியுமா? என் வீட்டில் யார் இருக்கா? ஏசப்பா இருக்கார். ஏசப்பா இருக்கிற வீட்டுக்குள்ளே சைத்தான் வர முடியாது, பிள்ளை சூனியம் வர முடியாது, இருள் வர முடியாது, வியாதி வர முடியாது, பிள்ளை எதுவுமே வர முடியாது. கைதட்டு. அவன் வந்துட்டான். நான் சொல்கிறேன், இயேசுவை நாமத்தாலும் வாயை கட்டுறேன். சொல்லுங்க. அப்படி கட்டிட்டாச்சுல, அப்புறம் அப்படி வாயை திறப்போம். சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா அப்படியே இருக்காங்க, போம்மா போ. என் ரூமுக்கு வந்துட்டான். என் வீட்டுக்கு முன்னாடி வந்து சொல்ல மாட்டான்னு நினச்சா சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. ஐயோ, என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டில் உயிருள்ள சாமி இருக்குது, இந்த வீட்டில் உயிருள்ள சாமி இருக்குது, இந்த வீட்டில் உயிருள்ள சாமி இருக்குது, நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் பேச முடியாது, நான் ஓடுறேன்னு ஓடிய போயிட்டாங்க. கை தட்டுங்க. எப்படி பாருங்க, என் வீட்டில் என் கூட என்ன சாமி இருக்கு? அந்த ஒரு ஜோசிகாரன் சொன்ன ஒத்த வார்த்தைங்க எனக்கு இம்புட்டு பெரிய ஊழியனா வச்சிருக்கிறார். கை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த உயிருள்ள சாமி தான் என்னையும் உனக்கு அனுப்பி விட்டுருக்கார். என்கிட்ட ஒன்றை பேச சொல்லி அனுப்பிவிட்டு, என் பிள்ளைகளுக்கு ஜோசியம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு. இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பினேன்னா நீ உருட்டுருவ, கனி கொடுத்துருவ, உப்பா மாறிடுவ. கை தட்டுங்களேன். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15 1வது வசனம். எல்லாரும் சவுண்டாக எல்லாம் வாசிக்கலாமே? என் கூட சேர்ந்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கேன். ஆபிரகாமுக்கு சொன்னதை உங்கள்கிட்ட போய் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமே, அந்த இடத்துல உன் பேரை எழுதிக்கோ, உன் பேரை எழுதிக்கோ. ஆபிரகாமே, கணேசனே என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாதே. பக்கத்தை சொல்லு, பயந்து தொலையாத சொல்லுங்க. நேற்றுக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆத்ம பாரத்தோட. என்ன சும்மா செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். கழுதை ஒரு நாளைக்கு இரு. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்ற? ஆபிரகாமே என்ன நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. இதை தாங்க ஏசப்பா சொல்கிறார். இந்த காரியங்கள் நடந்து விண்மனா. இந்த காரியம் முன்னாடி அதிகாரத்தில் ஒரு ராஜா வந்துடுறார். சோதோம் ராஜா வந்து என்ன பொருளை ஜனங்களை என்கிட்ட தந்துரு, ஜனங்களை பொருளெல்லாம் சொத்தெல்லாம் நீ அள்ளிட்டு போங்கிறான். நம்ம ஆள் பாருங்க என்ன சொல்கிறாரு, என்ன சொல்ல, ஏன் இந்த ஆண்டவர் சொல்ற, ஏன் தரிசனம் கொடுக்குறாரு? ஆண்டவருக்கு பிடிச்சி போச்சு. ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்துட்டான் ஆபிரகாம். அவன் ஒருத்தன் சொத்தை எழுதி வைக்கிறேங்கிறான். இவன் என்ன சொல்கிறான் மாதிரி, விவரமில்லாத பையன். உங்கள் ஊருக்காரங்கிட்ட நீ உங்கள்கிட்ட ஆலோசனை சொல்லி நினைச்சிரு, ஆபிரகாமே வர்ற சொத்தை எதுக்குடா வீணாக்குற, வச்சுக்கூடா, ஒரு மாடி வீட்டை கட்டு, ஹோட்டலை கட்டு, நகையை வாங்க, இப்படி சொல்லியிருப்போம். அந்த பய பாருங்க என்ன சொல்கிறான் ராஜாட்ட. எத்தனை வசனம்? 22 வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுவரமாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும், செருப்பு வார கூட எனக்கு வேண்டாம்ப்பா, சரட்டை கூட வேண்டாம்ப்பா, சரட்டையை வச்சு என்ன செய்ய, உன் சரட்டை கூட வேண்டாம்ப்பா. என்ன பாருங்க,
எங்க அப்பா இருக்காரா, ஐஸ்வர்யவன் ஏசப்பா இருக்காரா, தைரியமான முடிவுங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்னாரு, உன் வேலை வெட்டி விட்டுட்டு நீ வந்துட்டே இல்லை, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கல, ஒருத்தர் வெளியே எந்திரிச்சு போகல. ஏசப்பா உங்களுக்கு சொல்றாரு, நீ பயப்படாதே, கைதட்டே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி சொன்னா என்ன செய்யணும்? ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு தோத்து, இப்படி தானே சொல்லணும். அவன் பாரு தமிழ்நாட்டு கிறிஸ்தவன் கூட பழகி போட்டான் போடு. என்ன பாருங்க அந்த பய பாருங்க. இப்படி ஒரு தரிசனத்தில் வார்த்தை உண்டான உடனே அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, ஆடிய எனக்கு என்ன தருவீங்க? என்ன சொல்கிறான்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வெளியேசர் தான் விசாரிக்காரனாக இருக்கானே. பாருங்க என்னத்தை சொல்ல, நீங்கள் இங்கே இருக்கிற புலம்பல் சத்தம் எனக்கு வருது. என்னப்பா பிரசங்கம் பண்ணுற, பயப்படாதேன்னு. எப்படி பயப்பட? எனக்கு தான் குழந்தை இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, சொந்த வீடு இல்லை, ஒரு 100 பவனை தவிர ஒன்றுமே இல்லை என்ற. அல்லேலூயா. புலம்பல் சத்தம் வருதுங்க, உளறல் சத்தம். சொல்லுங்க, கலது உளறி தொலையாத, பக்கத்தில் சொல்லு, உளறி தொலையாத சொல்லுங்க. நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் ஒன்று பேசுகிற, பயப்படாதே. நீ என்ன புலம்புற, உன்னை என்ன குறைவு இருக்குது? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குங்க ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு என்ன அழகையோட இங்கே வந்திருக்க, என்ன குறைவிட வந்திருக்க? நீ ஆபிரகாமோட வைராக்கியத்தோடு ஏசப்பாக்கு நேரத்தை கொடுத்துட்டே இல்லை, உன் குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். அவனை புலம்புறான். என்னச்சு இவனுக்கு என்னச்சு இப்படி புலம்புறான்? சொன்னால் நம்பி தொலைய மாட்டான், பிரசங்கம் பண்ணால் நம்பி தொலைய மாட்டான். எப்பவுமே எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மணி ஓசை வரும் முன்னே யானை வரும். பாருங்க, யானை ஓசை கேட்குங்க உனக்கு. இப்போ உனக்கு அற்புதத்துக்கு முன்னாடி முதல் ஜோசியம், தீர்க்க தரிசனம். நீ பயப்படாத, ஆண்டவரே உனக்கு பலனா இருக்க போகிறார், துருகமா இருக்க போகிறார். அல்லேலூயா சொல்றாரா? நீ புலம்புறியா? இதோ வருது, இந்த வருஷத்தில் வருது. அவனை வெளியே கூட்டு போய் வானத்தை பார்க்குற. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு போனோடனே வானத்தை ஒத்த நிமிஷமாக நீ பார்க்குற. குழந்தை இல்லைன்னா வானம் என்னப்பா செய்யும்? அங்கே தான் இம்புட்டு பெரிய வானத்தையே உண்டாக்குனவர் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க மாட்டாரா? உனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டாரா? உன் புருஷனை புருஷனை ரட்சிக்க மாட்டாரா? உன் கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. ரெண்டாவது, எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் என்னாகமம் 11ஆம் அதிகாரம். எல்லாம் 2ஆவது தீர்க்கதரிசனம். என்ன ஒன்று தான் வாசிட்டு நம்ம உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தையோ டேவிட் கணேசன் என்ன பேசுனா, என்னத்தையோ பேசுனான்னு சொல்லிடாத. 3 தீர்க்கதரிசனம் சொன்னால் நல்லா இருந்துச்சு, ஏசப்பா பேசுகிறாரு அப்படி சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கலாமா? என்னாகமம் 11, என்னாகமம் 11ல் 22, 23ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் சொல்கிறாரு, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன 2ஆவது தீர்க்க தரிசனம்? என்ன பக்கத்தில் சொல்லு, 2ஆவது தீர்க்க தரிசனம் சொல்லு. என்னது? அவர் உன்னை பார்த்துக்காரு, என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ. அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான்? ஆடு மாடுகளை அழிச்சாலும், கடலில் இருக்கிற ஜந்துகளை அழிச்சாலும் போதுமா? தம்பி கணேசா, எனக்கு எம்பிட்டு வருமானம் வந்தாலும் என் கடன் அடையாது, போதாது, எல்லாம் போதுங்கிற. இவன் மோசஸ்க்கு மண்டை பெருசாக இருக்குதுங்க, அறிவு கூறு கிடையாதுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது அறிவு உனக்கு தெரியுது. ஆனால் அறிவு இருக்குது, ஆனால் செயல்பாடு இருக்குதா? போன வருஷத்தில் ஒத்த ஆத்துமா வந்த என் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் சேர்ந்த கை தூக்குனியா நீனே? அப்போ அறிவு இருக்கு, புத்தி இல்லைல்ல. என் நாமத்தினால எதை கேட்டாலும் கேட்கணும்ல. ஒரு பையன் கேட்குறான், பேதுரு, நீரையானால் ஜலத்தின் மீது நடந்து வர உதவிச்சுங்கிற. இலை அப்படி ஜெபிக்க கூடாதுரா, அதெல்லாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா நடக்கிறாரு, நான் நடப்பேன். ஆண்டவர் நடக்க வைக்கிறார். ஐயா கைதட்டே. இந்த வசனம் நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறேன்? ஆண்டவர் என்ன சாகிறதுக்குள்ள இந்தியாவில் 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமத்தை சொந்தமாக்கிட்டு தான் நான் சாவேன்னு ஜெபம் வச்சுட்டேன். அப்போ எனக்கு ஜாப் வருமா? வராது. எல்லாம் உனக்கு கூட ஜாப் வராமல் இருக்க ஒரு ஜெபம் சொல்கிறேன். எல்லாம் கை உயர்த்து வேமா, எல்லாம் கை உயர்த்து வேமா. ஏசப்பா, நான் சாகிறதுக்குள்ள 100 கிராமத்தில் சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு சாகணும். 99 சர்ச்சு கணேச ஒழித்து மட்டும்தான் கட்டி தருவேன், என்ன ஆசீர்வதிங்க. ஆமேன். கைதட்டு கைதட்டு கைதட்டு. இப்படி ஜெபிக்கணுங்க. அப்போதான் அறிவு இருக்குது, புத்தி இருக்குன்னு அர்த்தம்.
பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால், எல்லாம் வசனத்தெல்லாம் சொல்லுங்க, டான்னு கோட்டை விட்டுருங்க. வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத தாவீது நம்புறான். சிங்கம் வந்தால் சண்டை போடுறான், கரடி வந்தால் சண்டை போடுறான், ஊர் பையெல்லாம் கோழியாத்துக்கு பயப்படுறாங்க. நான் அந்த வசனத்தை படித்த உடனே நான் நம்பிட்டேங்க. என் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கும் நம்பிட்டேன். ஒருத்தன் திடீர்னு இப்போ ஒரு தெருவில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தன் அருவாள் எடுத்து வெட்ட வந்துட்டான். இப்போ இங்கே இருக்கிற உன்னை யாராவது அருவாள் எடுத்து வெட்ட வந்தாங்கிற கை தூக்கு. உன்னை யாரும் வெட்ட மாட்டாங்க, பூரா நீங்கள் ரகசிய கிறிஸ்தவர்கள், பூரா நீங்கள் என்னைக்கு உன்னை எவனே வெட்ட மாட்டான். நீ சும்மா தானங்க இருக்கிறீங்க, என்னைய வெட்ட வந்துட்டான், நான் விடுவேனா? நம்ம பக்கத்தில் யார் இருக்கா? அவர் நான் சோப்பலாங்க ஆண்டவரா, குழந்தை இயேசுவா, நமக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்கல. நான் பார்த்தேன், இப்படி பார்த்தேன், நம்மளால பார்த்தேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. எல்லாம் வலது பக்கம் பாரு. எப்படா மீட்டிங் முடிப்ப? பயப்படுறவன் பாரு, பயப்படுறவங்கள பாரு. சொல்லு, ஏசப்பா சத்தமா என் கூட இருக்கீங்கள. ஒரு பெருமை தாங்க. ஐயோ கணேசா, பெருமை உள்ளவனுக்கு ஏசப்பா இழுத்துனி, அது வேற பெருமை. பாருங்க, ஏசப்பா என் கூட இருக்கீங்களான்னு சொன்ன உடனே அருவா கொண்டு வந்தவன் கை கிட்டுக்கிட்டுன்னு அடுங்குதுங்க. அருவா கீழே விழுந்துருச்சுங்க. ஓடுறாங்க. ஏலே வாடா நீ வெட்டுறா. எப்படி திமிரு பாருங்க எனக்கு. ஏ போப்பா, உன் பக்கத்தில் வந்தா கை கால நடுங்குதப்போ உன் கூட துடியான சாமி இருக்குங்கிறான். கை தட்டு. நான் சொல்கிறேன், அந்த ஏசப்பா ஒன்று சொல்கிறார், போதுமா வருமானம் வந்த போதுமா? ஏன் உபத்திரவத்தை, இதுக்கு முன்னாடி 5 கேள்வி கேட்குறார் மோசே. ஏன் இந்த உபத்திரவத்தை வர பண்ணீங்க? நான் இந்த ஜனங்களை கற்பந்தரித்தேனா? அப்படி பூரா கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா கேள்வி, எனக்கு எப்போ அற்புதம் நடக்கும், குழந்தை எப்போ பிறக்கும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ நான் நினச்சது நடக்குன்னு கேள்வியோடு வந்திருக்கிறியா? உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், நீ நம்பி போயிரு. பக்கத்தில் நம்பி போ, அந்த வார்த்தையை நம்பி போ. என்ன செய்வார்? அந்த நம்பி போ. அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையின்படி எப்படி அற்புதம் செய்கிறாரு? குறுகி இருக்கிறதோ? எப்படிப்பா? எல்லா ஆடு மாடு கெடா எப்படி வெட்ட? எல்லாத்துக்கும் இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அது என்ன சொல்ல, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, எவ்வளவு நாள்? 30 நாள். நீ திம்படா, கறி தாண்டா கேட்ட, போங்கடா. 30 நாள். ஏன்னா ஒரு நாளோட கறி கேட்குற, வேணாங்கிற அளவுக்கு கறி தான். அல்லேலூயா. ஆமாம். எப்படி? அது அப்படிதான். என்ன தெரியுமா? பைபிளில் அடுத்து போட்டிருக்கு, ஒரு காற்றை அனுப்பினார். என்ன? எத்தனை காற்று? ஒத்த காற்று அனுப்பினா குமிச்சிட்டாருங்க. அங்கே கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. நல்ல ஞாபகம். கடைசி எல்லாரும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிற கடைசி வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிற 13வது வசனம், மத்தேயு 8:13. மத்தேயு 8:13. அவ்வளோதான். வீட்டுக்கு போ. அங்கே என்ன சொல்ற? நீ போகலாம். என்னது? நீ விசுவாசத்தைப்படி பக்கத்தில் சொல்லி நீ போகலாம். இனிமேல் போகலாம். அந்த கலெக்டர் வேலைக்கு போ, அம்பானி வேலைக்கு போ. அல்லேலூயா. நீ போகலாம். இது யாருக்கு சொல்ல? 100க்கு அதிபதிங்க. பாருங்க, 100க்கு. அவன் சர்ச்சுக்கு போகாதவன். அவன் யாருக்கு ஏசுனான்ட்டு வர்றான்? வேலைக்காரனுக்கா? யாரா நீங்கள் போவீங்களா? நீங்கள் கடைசியாக 1 ஜனவரி 1 இன்னைக்கு வரைக்கும் எனக்காக அழுகல போகிறதா? இன்னும் என் தெருவுக்காக அழுந்தேன், எங்கள் சர்ச்சுக்காக, ஆத்தும அறுவடைக்காக அழுதுங்கிற உபவாசம் இருந்தால் அழுது அப்படியே தரதரையாக கண்ணில் தண்ணியாக வந்துச்சு கணேசா அப்படிங்கிறவன் கை தூக்கே உன் மூஞ்சியை பார்க்கலாம். எல்லாம் சும்மா தான் இருக்கு. அவன் பாருங்க, விவரமில்லாதவன். வேலைக்காரன் இல்லாட்டா அவனை கேன்சல் பண்ணு, இன்னொரு வேலைக்காரனை போட்டுருவோம் நம்ம. அவன் பாருங்க, நம்ம ஆளு கரிசனை, அன்பு. அதான் 100க்கு அதிபதியாக இருக்கான். நீ மற்றவங்க மேலே அன்பு இருந்துச்சுன்னா உன் கடையில் 100 பேர் வேலை வைப்பாங்க. கை தட்டுங்களே. உனக்கு கீழே 100 வேலைக்காரங்க இருப்பாங்க. அல்லேலூயா. நான் ஏன்டையே 1800 மிஷனரி இருக்கான். நான் என்ன போல் எல்லாரையும் நேசிப்பேங்க. இங்கே இருக்கிற யாராவது சும்மா இருக்கீங்களா, வேலை வெட்டி இல்லாமல் வந்துருங்க, ஊழியத்துக்கு வந்துருங்க. நான் இங்கே இருக்கிற எல்லாரும் சான்ஸ் ஆனேன். நீ 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்குற எல்லாரும் வந்துருங்க. நீ உனக்கு சம்பளம் தர்ற ஓனர் பரலோகம் போவாரா, நரகம் போவாரா? நரகத்துக்கு போகிறவனுக்கு நீ வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு நரகம்தான். நீ வாங்க, ஏசப்பா சம்பளம் கொடுப்பாரு. கை தட்டு.
கணேசனுடைய தேவைகள் 1,20,00,000ங்க. ஏசப்பா தேவைகளை சந்தேகப்பார்ல, கஷ்டம் இருக்கலாம், யாருக்கு தான் இல்லை. ஜெபம் பண்ண ஆண்டர் 10 கோடி 100க்கு அதிபருடைய விசுவாசம் வேலைக்காரனுக்கு ஜெபம் பண்ணுறான். ஆண்டு சொல்ல நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டை நினச்சி தான் இங்கே ஐயோ என் வீட்டில் என்ன நடக்குமோ, ஐயோ வியாதியே, என் பிள்ளை செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருப்பானே, எவன் ஆட ஓடி போயிட்டானா, எப்படியோ இப்படி யாராவது பயப்படுறீங்களா, கலங்குறீங்களா? நான் சொல்கிறேன், நீ ஏசப்பாட்ட வந்துட்டே இல்லை. பக்கத்தில் சொல்லு, நீ ஏசப்பாட்ட வந்துட்டே இல்லை. இன்னைக்கு ஆண்டு உனக்கு அற்புதம் செய்கிறார். கைதட்டுங்க, கைதட்டுங்க. கடைசியா நான் சொல்கிறேங்க, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் பேசுகிறேன். நான் அப்பா அவர் ருசி பார்த்துருக்குறேங்க. எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவோங்க. ஏசுனார் பிடிக்காதுங்க. டாக்டர் ஒரு நாள் என்னை சோதிச்சுட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாருங்க. இருதய வியாதி இல்லை, கடவுள் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார். கடவுளை தேடினேன். 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லைங்க. ஒரு மாற்றம் நடந்தாலே இழப்பு வந்துடுங்க. செத்து போயிருவேன்னு தெரிஞ்சிருச்சுங்க. சாகிறது ஜா போகிறோம். இந்த கிறிஸ்தவங்க ஜாமியை கும்பிட்டு ஜாவோன்னு சொல்லி இப்படி சர்ச்சுக்கு வந்துட்டேன். இப்போ ஜெபம் பண்ண சொல்லும் போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது. நான் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? கண்ணை திறந்துக்கிட்டு, ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்கன்னு சொல்லி அழுவங்க. 1 நிமிஷம் நான் அழுதுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. யாரோ ஒருவர் என்னை தொடுவதை என்னாலும் உணர முடிஞ்சுதுங்க. கை தட்டுங்களேன், சந்தோஷம். ஐயோ பயங்கர பலன், ஏதோ மாற்றம் இருக்குது, சூப்பராக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறார், உன் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைப்பான்றார். ஐயா பாருங்கள், உயிரோடு இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த செய்தியை நீங்களும் சரி, இதை டிவியில் மூலியமாக எங்கோ இருந்து கேட்டுக்கணும் யாரும் சரி, கணேசன் பிரசங்கம் பண்ணுற ஏசு யார் தெரியுமா? நீ சும்மா ஜெபம் பண்ணு, காசா பணமா வாயா வலிக்குது, ஏசப்பான்னு வாய் நிறைய கூப்பிடு. நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு கேன்சர் இருக்குது, என் கடன் பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் பிள்ளைகள் குடிக்கிறான், ஐயோ எனக்கு நெருக்கம் இருக்குது, எனக்கு சொந்த வீடு இல்லை, அழு ஏசப்பான்னு சொல்லி அழு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு என் ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடும் ஐயா. உன்னை ஆண்டவர் அற்புதம் செய்வார், உன் வீட்டுக்கு அற்புதம் செய்வார். நான் சொன்ன 3 விதமான அற்புதங்களை செய்வார். நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கிறிஸ்தவங்க சாமி, துடியான சாமின்னு கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாளில் சந்தேகம் வந்துருச்சு, மறுதளிச்சிட்டேன், நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவனா போன வருஷத்தில் ஒத்த ஆத்துமா மூலியமாக ரட்சிக்கவில்லை. நீனா நன்றி உள்ளவங்களா? நன்றி உள்ள நீல முழு நேரம் உள்ளதுக்கு வந்திருக்கணும். நீ சும்மா அப்படியே அம்பானியா அதானியா ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, என்ன வேலை அந்த வேலைன்னு. சரி நீ வரல, உன் பிள்ளையை அனுப்பி வச்சிருக்க வேண்டாமா? முதற்கனி அதெல்லாம் சொல்லுங்க. உன் மூத்த பிள்ளை ஊழியத்துக்கு கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. சரி நீ வரல, உன் மூத்த பிள்ளையை அனுப்பிவிடல. நன்றி உள்ளவனா நினச்சிருக்கணும். முழு நேரம் மிஸ்டரிகளை தாங்கியிருக்கணுமா வேண்டாமா? தாங்கியிருக்கணும். இல்லை நன்றி உள்ளவனா அந்த முகாமுக்கு ஒரு பஸ்ஸு பிடிப்பேன், 1 வேனை 10 வேனை கொடுக்குறேன், பிடிச்சிட்டு வர்றேன் கணேசா. நீ சொல்லுவ, உபவாசம் இருப்ப, நன்றி உள்ளவர்களானால் ஏதாயிலும் செய்வீர்கள் ஐயா. நான் சொல்கிறேன், நன்றி இல்லாமல் அவரை மறுதளித்து சிகிரிச்சு ஆராயம் குடிக்க ஆரம்பிச்சு பாருங்கள், நன்றி கட்டுவேன். ஆனாங்க நன்றி கட்டு ஏசப்பா மறுதளித்தாலும் உங்கள் ஏசப்பா கிறிஸ்தவங்க சாமி இந்த கணேசனை தேடி வந்துட்டாருங்க. கைதட்டுங்களேன், என் கிராமத்துக்கு வந்துட்டாருங்க. எங்கள் ஊரில் பாலடைஞ்ச கட்டிடத்தில் தூங்குகிற பழக்கம். தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறேன். பூற்று அறைக்குள்ளே ஒரு மனுஷரை பார்க்குறேன். அவர் இயேசுன்னு தெரியாது, நல்லா கவனிங்க. நான் பார்த்த மனுஷரை ஆச்சரியமாக பார்க்குறேன். கதவு ஜன்னல் எல்லாம் மூடி இருக்க, ஒருத்தர் உள்ளே நிற்கிறார், அழுகுறார். அழுகும்போது தாம் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிந்து வைக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் யார் என்கிட்ட வரமாட்டான்னு சொல்லி அழுகிறாருங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். அவர் அழும்போதுங்க நானும் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு யார் அழுதாலும் ஒரு சினிமாவில் அழுகிற காட்சி பார்த்தாலே அழுதுருவில்லைங்க. என் அழுகிற சத்தம் என் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு கதவை தட்டும் போது நான் அழுதுகிட்டுக்கேன்னு தெரியும். பார்த்தா அந்த மனுஷரை காணலைங்க. யாரோ ஒருவர் அழுகிறார், யாருன்னு தெரியவில்லை. எங்கே பார்த்தாலும் அழுக சத்தம் கேட்குதுங்க. பஸ் ஸ்டாண்டு போனால் சத்தம், யாரோ ஒருவளுக்கு பைத்தியம் மாதிரி நான் அழுவேன். எல்லாரும் எனக்கு கணேசனுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேம்ப்பு நடத்தினாலே எல்லாரும் என்னை பைத்தியம் நடத்துகிறான். இல்லை என்ன இது கேம்ப்பு நடத்துறது பைத்தியகாரமாக நடத்த முடியும்? நீ செய்யலை, நான் செய்கிறேன், எனக்கு உதவி செய்யலாண்டால் உபத்திரம் பண்ணாமல் இருக்க வேண்டாமா? நான் சொல்கிறேங்க, யாரவர் அழுது கொண்டே இருந்தேன், கேள்வியோடு இருந்தேன்.
ஒரு கிறிஸ்தவ நண்பர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஐயா, இயேசுவை நான் பார்த்தேன்னா, நான் பார்த்த மனுஷர் இயேசுவா? அந்த வெண்ணாடை அணிந்தவர் இயேசுவா? இயேசுவா அழுகிறார். எனக்காக, அவரை அறியாத ஜனங்களுக்காக ஒரு மனிதர் அழுகிறார் என்றால் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி இயேசுவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஐயா, என் மனசுலங்க எனக்கு உசுறு கொடுத்த ஏசப்பா, என் கண்ணீரை துடைச்ச ஏசப்பா கண்ணீரோடு அழுகிறார் இல்லைங்க. எப்படிங்க என்னால் சும்மா இருக்க முடியும்? நீங்கள் எப்படிங்க சும்மா இருக்கிறீங்க? உங்கள் விபத்தில் நீங்கள் மறிச்சிருக்கணும்ல, உயிர் கொடுத்தார்ல, உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிச்சார்ல, ஒரு 20 வருஷம் பின்னாடி திரும்பி பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் காரு 2 வீலர் உனக்கு இருக்கும்னு நீ நினச்சியா? நினைக்கல. ஏசப்பா உன் மேலே அன்போச்சு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கார். உன்னை கண்ணீரை துடைச்சிருக்கார்ல. உன் கண்ணீரை துடைச்சி ஏசப்பாவுக்கு நீ என்ன செஞ்சுருக்கிற? ஆத்துமங்களுக்கு அழுகிறாள்ல, வாலிபர்களுக்கு அழுகிறாள்ல, கிராமங்கள் பாழாய் போயிருக்குன்னு அழுகிறாள்ல, சவுளை ராஜாவாக்கடாக மனஸ்தாபமாக இருக்கிறது என்று கண்ணீரோடு இருக்கிறார்ல. நீங்கள் ஏங்க இப்படி இருக்கிறீங்க? உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் என்றால் நீ அவர் கண்ணீரை துடைக்கணும் தானே. நீ துடைச்சியா? ஐயா, என்னால் சும்மா உங்களை போல இருக்க முடியலைங்க. நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்வேன். பைபிள்லாம் தெரியாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எனக்கு தெரியாதுங்க, ஒரு வசனம் கூட எனக்கு தெரியாதுங்க. நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தாங்க எனக்கு பைபிளே கிடச்சிது. அதனால தான் ஒரு வருஷத்தில் 1,00,000 பைபிளாவது வாங்கி தரணும்னு சொல்லி உங்களை போல கிறிஸ்தவங்கிட்ட பிச்சை எடுத்து, ஐயா மாதம் 1 பைபிள் தாங்க, 2 பைபிள் தாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த முகாம் முடித்து 50,000 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். நீங்கள் போயிடுவீங்களா? உங்கள் சர்ச்சிலேருந்து எவ்வளோ கிராமத்துக்கு போக போகிறீங்க? 50 கிராமம். நான் 50,000ங்க போயிடுவாங்க. பல கோடிகள் தேவை. ஒரு ட்ராக்ஸு 1 ரூபாங்க ஒரு பையன்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு. நான் செய்வேன். ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சால் ஒருத்தராவது முழு பைபிள் கேட்பாங்க. நீ பைபிள் வாசித்திருக்க, நீ பைபிள் வச்சுக்கிட்டு நீ வாசிக்க மாட்டேற. ஏசு அழுது கொண்டு இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறார். நான் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னேன்? எனக்குன்னா எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் கைவிரித்து சொல்லுங்கள். ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்கள். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். நான் இப்படி சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். 30 வருஷம் ஆச்சுங்க. ஐயா, நான் முடிக்க போகிறேன். தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குதுங்க, என்னால் நிற்கக்கூட முடியலைங்க. கொஞ்சம் இப்போ தூங்கினேன்னா தூங்கிடுவேங்க. நான் என்ன நடக்க போதுன்னு தெரிலங்க. முகாம் நடக்குமா? நடக்கும், அப்பா நடத்துவார். ஆனாலும் இப்போ வரைக்கும் ஒரு கையளவும் மேங்க கூட தெரிலங்க. பணம் வேணுங்க, ஜெபம் வேணுங்க. நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சாதாங்க அங்கே 1,20,000 பேர் வருவாங்க. ஐயா, இது எனக்காகன்னு வைக்கிற முகாம் இல்லையா, எங்கள் அப்பாவுக்காக, ஃபியூச்சர் திருச்சபை எழுப்புதலுக்காக, உன் சர்ச்சை மூடாமல் இருப்பதற்காக. அடுத்த தலைமுறை வாலிபர்கள் எழுப்பித்தான் ஆக வேண்டும். எனக்கு யாரும் முழு நேர ஊழியத்துக்கு வர்ற பைபிள் காலேஜில் ஆளே இல்லை. கேளுங்க பாஸ்டர்ட்ட, என்ன நடக்கிறது? வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய மறக்கிறார்கள். என் ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார். அப்படியே கண்ணீரை தொடங்கிய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நீங்களும் வாங்குங்க. என் உறவுகளாக உங்கள்கிட்ட கேட்குறேங்க, ஐயா சும்மா இருந்துடாதீங்க. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. 3 தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அவர் கண்ணீரை துடைக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்கள். சத்தம் போதாது, சத்தம் போதாது. அவர் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுங்க. ஜெபம் பண்ணி கண்ணீரை துடைப்பேன், பொருத்தனம் பண்ணுங்க. இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் வீட்டில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பேன். ஒரு ஜெபக்கூட ஆரம்பிச்சபடி கண்ணீரை துடைப்பேன். ஒரு முழு நேர மிஸ்டரிக்கு நான் காணிக்க கொடுக்க போகிறேன். ஏசப்பா, இப்படிப்பட்ட வாலிபர் முகாமிற்காக நான் ஜெபிக்க போகிறேன். உபவாசம் இருந்தபடி கண்ணீரை துடைப்பேன். நான் வருவேன். ஏசப்பா உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். அவரை கனப்படுத்தினா அவர் உங்களை கனப்படுத்துவாருங்க. ஆனால் அவர் கனப்படுத்துவார். நீங்கள் அப்பாட்ட ஒப்பு கொடுங்க, ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உங்களுடைய வலது கை வானத்துக்கு நரகத்துக்குங்க. எல்லாம் சொல்லுங்க. யாரை அனுப்புவேன் என்று ஏசையாவிடத்தில் அழுத போது ஏசையா சொன்ன ஜெபம் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் அருகிலே அழுது கொண்டு இருக்கிறார். உனக்காக அழுது கொண்டு இருக்கிறார். அவருக்காக என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்?
நீங்க சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இந்த கணேச இடத்துல இயேசு அழுத போது நான் அவருக்கு சொல்லுகிற ஜெபம், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நீங்களும் ஒப்பு கொடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. இனிமே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். கிறிஸ்தவனா வாழ்ந்து காண்பித்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஒரு குடும்ப ஜெபம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா எங்க சபைக்கு ஒரு ஆத்மாவை அழைச்சிட்டு வந்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, இந்த வாலிபர் முகாமிற்காக நான் ஒரு 10-15 வாலிபர் அழைச்சிட்டு போய் உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, என்னால என்ற 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எல்லாம் டிவியில் பார்க்கிறவங்க ஒப்பு கொடுங்க. ஒரு வேன் பிடிப்பதற்கு என்னால என்ற ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பேன். என்னால என்ற ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாயை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். இல்ல, ஒரு கிராமத்தில் பைபிள் இல்லாத வாலிபர்களுக்கு ஒரு பைபிள் ஒரு 300 ரூபாய் வாங்கி கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அல்லாதீங்க, நான் இருக்கிற, ஒப்பு கொடுங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? உங்களுடைய இருதயத்தில் கரங்களை வச்சுக்கோங்க. இருதயத்தில் கரங்களை வச்ச 3 தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். அவர் கண்ணீரை துடைச்சிங்களா, உங்கள் கண்ணீரை துடைப்பார். முதல் தீர்க்க தரிசனம், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், குறைவோடு இருக்கிறேன், புலம்பலோடுங்க வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய குறைவை நிறைவாக்க போகிறார். என்ன குறைவு? வேலை இல்லையா, வறுமையா, கடன் பிரச்சனையா, சரீரத்தில் கேன்சர் கட்டியா, ஏதோ ஒரு பயத்தோடு வந்திருக்கீங்களா? இப்போ உங்கள் எதிர்காலத்திற்காக பயப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனமாக இருப்பேன். ஆண்டவர் உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர் 2வது சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, என்னால் முடியாதது ஒன்று உண்டோ? என் மகனே, என் மகளே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஒரு காற்றை அனுப்புகிறது போல ஒரு எழுப்புதல் காற்றை அனுப்புவேன், ஒரு புதிய வழியை திறப்பேன். எல்லா சோத்திரம் பண்ணுங்க, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகலாம், நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்கு அற்புதம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஏசப்பா என் கூட சேர்ந்து என்ன அற்புதம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே இன்றைக்கு என்ன அற்புதம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரை புதிய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், இழந்தவைகள் திரும்ப கிடைக்கட்டும், ரட்சிக்கப்படாதவங்க வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.